டாடி நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வீட்ல நாங்க குடியேறிட்டோம். இந்த வீட்டை மாளிகை வீடுன்னு சொல்றாங்க. பட்டணத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இந்த வீடு இருக்கு. கடைசி செமஸ்டர்ல நாங்க ரொம்ப நிம்மதியா படிக்க டாடி நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்த சொர்க்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல பழமை வாய்ந்த ஒரு கோவில் இருக்கு. என் கூட இங்க மெர்லின், அஸ்வதி, நீத்து இருக்காங்க. மெர்லின் உங்களுக்கு தெரியும்லப்பா, டாம் கேட்னு சொல்லி கிண்டல் பண்ணுவீங்களே, அவதான் எங்க டீமோட லீடர் கூட. அப்புறம் நீத்து, the romantic bird. லாஸ்ட் வெகேஷன்ல கூட நம்ம வீட்ல வந்து தங்கி இருந்தாளே. அது சரி, நீ எப்பதான் என்ன பார்க்க எங்க வீட்டுக்கு வருவ? உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்புறம் நீ நினைக்கும் போதெல்லாம் இதுக்குள்ள வர முடியாது, சரியா? ஓகே. இப்போ அஸ்வதி இருக்கிறதுலயும் அப்பாவி இவதான் டாடி. இவ ஒரு புத்தக பைத்தியம். கொஞ்சம் கவிதைலாம் கூட எழுதுவா. இந்த கோட்டையோட பாதுகாவலனும் எங்களுக்கு சமைச்சு போடுறதும் பேபி அண்ணன் தான். நான் முன்னாடி துரையோட குக்கா இருக்கும் போது இப்படிதான் துரைக்கு கீரை பரிமாறினேன். 3வது நாள் என்னோட கீரையை சாப்பிட்ட துரை இறந்துட்டான். அவரோட ஒய்ஃபும் பசங்களும் ஹாப்பி. அப்புறம் துரை என்ன பார்க்கும்போது குழிக்குள்ள இருந்து எதிர்த்து ஓடுவாரு. கொஞ்சம் கீரை வச்சுக்கங்க. நான் உங்களை என் பர்த்டேக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். yours loving பூஜா. பாப்பா சாப்பிடலாமாமா? தோ வரேன் பேபி அண்ணா. அம்மா, உனக்கு சஃபர் ஸ்டோன் கிடைச்சதா? பூஜாவோட பெஸ்ட் ஸ்டோன் முஸ்தஃபர் தான், ப்ளூ சஃபரிங். நான் நினைச்சேன் இந்த பர்த்டேக்கு அவளுக்கு ஒரு ப்ளூ சஃபரிங் கொடுக்கலான்னு. சூப்பர். ஆமா, நீ என்ன பைத்தியமா? ஒரிஜினல் சஃபயர் ஸ்டோனுக்கு என்ன மதிப்பு தெரியுமா? அது அவளை கல்யாணம் பண்ண போற கௌதம் வாங்கி கொடுக்கட்டும். அப்புறம் உனக்கு கம்பல்சரியா வேணும்னா உன்னோட 1-2 கிட்னி ஸ்டோனை வேணா கொடுத்துரு. போடா கஞ்ச பிஸ்னாரி. ஆமா, உன்னோட வானர் கூட்டம்லாம் எங்க? அந்த பியூட்டி பார்லருக்குள்ள தான் இருக்காங்க. ஓஹோ. ஹாய் பூஜா. ஹாய். உண்மையா சொல்லனா இப்போதான் நீங்க பார்க்கவே அழகா இருக்கீங்க. என்ன கலாய்க்கிறியா? நீ வரியா? எங்க? just a freak out. No girls, now it's study time. உண்மையை சொல்லு தம்பி, எத்தனை பேப்பர்ல ஃபெயில் நீ? எழுதுனது எல்லாமே ஃபெயில் ஆயிட்டேன். அதனால தான் இந்த தடவையாச்சு படிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன ஆனாலும் பர்த்டேக்கு வந்து வேண்டாம் வேண்டாம், ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே வேண்டாம். சாப்பிட்ற விஷயம் தானே, அப்ப நான் கண்டிப்பா அங்க இருப்பேன். ஓகே. ஆமா, உங்க 3 பேரையும் வேணும்னா நான் என் பைக்ல டிராப் பண்ணிடுறேனே. ஐயோ, அது உனக்கு கஷ்டமா இருக்குமே. ஏய், இது ஒரு சந்தோஷம் தானே. ஐயா, ஆசைய பாரு. பாய் விவேக். பாய். பாய். பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணலாம். நான் நைட் கால் பண்றேன். பாய் பாய்.
என்னடா இது? ஏய் என்ன ஆக போகுது? ஒண்ணும் இல்ல. யாராவது பாத்துட்டாங்கன்னா? யார் பாப்பா? சொல்றது கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் இங்க வா. ப்ளீஸ். நீ ஒண்ணு மட்டும். இங்க என்ன பண்ற? இவ்ளோ நேரமா எங்க இருந்த? ஓ அது சரி. இவ இங்க இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு துணையா இருப்பான்ல. பேபி அண்ணனுக்கு ஒரு உதவி. இருக்கிறது சரிதான், ஆனா எனக்கு வேலை வைக்காம இருந்தா சரி. அப்போ நான் கிளம்புறேன். ஓகே மை பாய், காலையில் நான் கிளம்புறேன். அடுத்த வாட்டி பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். மெர்லின் பாய். கிளம்புறேன். தம்பி, நீ எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க மாதிரி இங்க ஊரெல்லாம் சுத்தி இவங்களுக்கு பிரச்சனை பண்ணாத. சொன்னது புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுது. Hey, look at this. Huh? Nice. குட் மார்னிங். Good morning. உன் டாடி எப்ப போனாரு? இப்ப பெங்களூர் ரீச் ஆயிருப்பாரு. பேபி அண்ணா ஒரு டீ. உன் டாடிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? நானும் விவேக்கும் எஸ்கேப் ஆனது. ஹே, அவர் நினைச்சிருப்பாரு நீங்க 2 பேரும் பாவ மன்னிப்பு கேட்க போயிருப்பீங்கன்னு. பேசாம போடி. அவரும் ஹைஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ் எல்லாம் போயிருப்பாரு இல்ல பூஜா? ஹே வேணாண்டி, என் அப்பா ரொம்ப கலாய்க்காத. Hey, உன்னோட கம்பல் எங்க போச்சு? பெட்ல எங்கேயாவது விழுந்திருக்கும். டேய், உனக்கு எங்க என்னடா வேலை? Don't call me Day. My name is Nandu. நந்துவாவது பொந்துவாவது, உனக்கு எங்க என்னடா வேலை? இங்க வாடங்க வா. Now you follow me. Come on. Now you follow me. பொண்ணுங்க முன்னாடி இங்கிலீஷ்ல பேச ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்கியா? கட்டில்ல எங்கேயுமே கம்மல் காணோம். பார்ட்டிக்கு முன்னால என் காதுல இருந்துச்சு. எங்க தான் போச்சோ? ச்சே. நீயும் விவேக்கும் குஸ்தி போட்டீங்கல்ல, அந்த ரூம்ல இருக்கும் பாரு. ச்சே, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. Leave it. போனது போச்சு. இருந்தாலும் இட்ஸ் வெரி காஸ்ட்லி யூ நோ. பூஜா, எங்கேயுமே இல்ல. இந்த இடத்துல கூட நல்லா தேடிட்டேன். மலின் சொன்னதா சரி. நீயும் விவேக்கும் அங்கதானே குஸ்தி போட்டுட்டு இருந்தீங்க. வா அங்க போய் தேடலாம். வா நம்ம போலாம். எங்க தொலைச்சோமோ அங்கதான் போய் தேடணும்னு சொல்லுவாங்க.
கத்துனது? பேபி அண்ணா என்னாச்சு? என்னன்னு தெரியல. சத்தம் கேட்டு நான் ஓடி வந்து பார்த்தப்போ கிளாக்கு தானா எரிஞ்சுகிட்டு இருக்கு. கர்த்தரே,